ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இந்த கொத்தவரங்காய் நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு தெரியாது எனக்கு. இது வித்தியாசமாக நான் செய்கிற ஒரு ரெசிபி. சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னடா கொத்தவரங்காய் மிக்சியில் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே அவ்வளோ பிடிக்கும். இந்த கொத்தவரங்காய் பொடி மாஸ் மாதிரி இருக்கும். இது நம்ம பன்னீர் அதெல்லாம் புர்ஜி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூப்பராக ரொம்ப சுவையாக இருக்கும். இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கு தொட்டி பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த கொத்தவரங்காய் பொடி மாஸ் இந்த மாதிரி எப்படி பண்ணலாம் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. கொத்தவரங்காய் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துட்டு, காம்பெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்களா, ஒரே சைஸில் இருக்கணும் எல்லாமே. அப்போ தான் நம்ம மிக்சியில் போடும்போது இது நல்லா கரெக்டாக நம்மளுக்கு இதாகும். மிக்சியில் நம்ம நார்மலாக பழைய காலத்தில் செய்கிறது எப்படின்னா, மிக்சியில் போட மாட்டாங்க, அம்மிக்கல்லை வச்சு நல்லா இது பண்ணுவாங்க. நம்ம இப்போது மிக்சியில் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம இந்த கொத்தவரங்காயெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க. இது விப்பர் இருக்கும் இல்லையா, விப்பரில் ஒரு 2 சுற்று தாங்க சுற்றணும். நீங்கள் மிக்சி ஒரு வாட்டி சுற்றினாலும் இது பேஸ்ட் ஆகிடும், உங்களுக்கு பொரியல் நல்லா வராது. நான் காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், விப்பரில் ஒரே ஒரு சுற்று இல்லைன்னா 2 சுற்று இந்த மாதிரி பொடியாக இந்த கொத்தவரங்காய் நல்லா இதாகிடும். இப்போது அந்த கொத்தவரங்காய் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போது அதே மிக்சி ஜாரில் நல்லா ஒரு பெரிய கட்டு கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பச்சை மிளகா காரமே இல்லை, அதனால் நான் 4-5 போட்டிருக்கேன். காரமாக இருக்கிற பச்சை மிளகானா 2 போட்டுக்கலாம். இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி துண்டாக நான் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுவும் ஒரே ஒரு வாட்டி விப்பரில் சுற்றுங்க. இப்போ பார்த்தீங்களா, குறையாக இந்த மாதிரி நல்லா அந்த தெரியணும், அந்த வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் அந்த கொத்தமல்லி நல்லா தெரியணும். பேஸ்ட் மாதிரி ஆக்கிடாதீங்க, இந்த பொரியல் நல்லாவே இருக்காது. இப்போ கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதில் கடுகு ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் கொத்தவரங்காய் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொத்தவரங்காய் மட்டும் இதில் இப்போ போட்டுருங்க. போட்டுட்டு சும்மா மூடி போட்டுருங்க. அப்படியே மூடி போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கொத்தவரங்காய் சூப்பராக வெந்துடும். இது பார்த்திங்களா, அங்கங்கே அது தெரியும், கொத்தவரங்காய் நம்ம போட்டிருக்கோம் தெரியும். அதே மாதிரி நல்லா ஒரு குறையாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோனால அது சூப்பராக வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த கலர் பார்த்திங்களா நம்மளுக்கு தெரிஞ்சிடும், இது நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடி எடுத்துகிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இது இப்போ இதில் போட்டுடலாம். இப்போ இதில் மஞ்சத்தூளும் உப்பு போட்டுக்கணும். இது நல்லா வெந்துருச்சு. நம்மளுக்கு எப்படி தெரியும், ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது க்ரீனாக இருந்தது, இப்போ நல்லா ஒரு மாட்டி சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் இதில் போட்டுருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் எல்லாம் ஃபுல்லாக மிக்சியில் இது பண்ண வேணாம், அதெல்லாம் நல்லா தெரியணும் நம்மளுக்கு. வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் நல்லா தெரியணும். இப்போது இதில் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு எண்ணெயும் ரொம்ப பிடிக்காது, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் மட்டும் போதும். இது பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு இன்னொரு 5 நிமிஷம், இப்போ நம்ம போட்ட வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வேகணும் இல்லையா, இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போது எடுத்து பார்த்திங்கன்னா அந்த கலரே பாருங்கள் எப்படி இருக்குன்னா அப்படி இருக்குது. அப்படியே சாப்பிடணும்னு தோணுது இல்லையா, காரமாக ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.